நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? இப்போ டிஎம்கே இதே பிஜேபியோட 1999 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவங்கள தூக்கி பிடிச்சவங்க இவங்க தானே. இவங்க சொல்றாங்க பிஜேபி உள்ள வந்தால் அப்படியே படிப்படியா டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் இவங்க சாப்பிட்டுருவாங்க, பிஜேபி காலம் ஊனி விடும். இன்னைக்கே டிஎம்கே இதில் என்ன சொல்றீங்க, எங்க கூட்டணி நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க உங்க கூட்டணி சலசலப்பு வந்து விட்டது. பிசிகே அதிக சீட்டு கேட்போங்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் அதிக சீட்டு கேட்போங்கிறாங்க. போன தடவை மாதிரி சிங்கிள் டிஜிட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க கட்சிக்குள்ளேயே 1000 இது இருக்கு. 2026 இருக்கு நடக்க போற எலெக்ஷனுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி ஆரம்பிக்கலாம். ஏன்னால் 2019 தோத்தாங்க, 2021 தோத்தாங்க, 2024 எலெக்ஷன்லையும் இவங்க தோத்துட்டாங்க. டிஎம்கே நீங்க 3 எலெக்ஷன் நின்று இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஆனால் நீங்களும் இப்பயே ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் குறைய ஆரம்பித்து விட்டது. நயினார் நாகேந்திரனும் அவருடைய தலைமையின் கீழே அந்த அளவுக்கு பொறுப்பெடுத்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டு இதுல. அதனால மறுபடியும் அவங்க நயினார் நாகேந்திரனை கூப்பிடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ போறாங்க டெல்லிக்கு. ஒரு 50% பேரை இது பண்ணிட்டு புது ஆளை கொண்டு வரலாம். இது எல்லா கட்சியிலுமே நடக்கணும். நடக்காத சில கட்சியெல்லாம் இருக்கு. ஆரம்பத்திலேருந்து 50 வருஷம் 60 வருஷமா அவங்களே இருந்து அவங்க மகன் அவங்க மகள் அவங்களே வர கட்சியெல்லாம் இருக்கு. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. டிஎம்கேவில் தற்பொழுது மாவட்ட செயலாளர் மீட்டிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கான வேலைகள் ரோட் ஷோவில் ஆரம்பிச்சு இப்போ 1-to-1 மீட்டிங் வரைக்குமே ரெகுலராக போயிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பல சிக்கல்களும் அதே நேரத்தில் நிலவிட்டு இருக்கு. இப்போது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்து 21 அசம்பிளி எலெக்ஷன், 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன், இந்த 3 எலெக்ஷன்லையுமே மேஜராக சொன்ன ஒரு விஷயம் ஏடிஎம்கே பிஜேபி கள்ள உறவு, ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி ஆட்சி தான் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களுடைய பிரச்சார பேச்சுகள் எல்லாமே அமைஞ்சிச்சு. ஸோ இந்த முறையும் அந்த மாதிரியான பிரச்சார பேச்சுகளுக்கு ஏடிஎம்கே இடம் கொடுத்துருக்கா எப்படி? ஸோ இந்த மாதிரி பிரச்சார பேச்சுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அதை பற்றி அவங்க கவலையே படமாட்டாங்க சார். ஏன்னால் ஒரு கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இவங்க மாற்றி இந்த கூட்டணி அமைஞ்சதுலேருந்து டிஎம்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபியோட கள்ள உறவு இதை உறவு, பிஜேபி எந்த ஒரு நாட்டு கட்சிக்குள்ளே வந்தாலும் அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும், பிஜேபி ஒரு மதவாத கட்சி, பிஜேபி ஆட்சி இங்கே வந்ததுனால் காலம் ஊன முடியாது, அப்படியே காலம் ஊனினாலும் டிஎம்கே பிஜேபிக்கு அடிமையாக ஏடிஎம்கே பிஜேபிக்கு அடிமையாக தான் இருப்பார்கள், பிஜேபி தான் ஆட்சியை தொடர்ந்து நடத்தும். நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? இப்போ டிஎம்கே இதே பிஜேபியோட 1999 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவங்கள தூக்கி பிடிச்சவங்க இவங்க தானே. இவங்க சொல்கிறாங்க பிஜேபி உள்ளே வந்தால் அப்படியே படிப்படியாக டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் இவங்க சாப்பிட்ருவாங்க, பிஜேபி காலம் ஊனி விடும். நீங்கள் ஆரம்பத்தில் 1967 டிஎம்கே உள்ளே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து காங்கிரஸ் ஓட்டெல்லாம் சாப்பிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. டிஎம்கே இன்றைக்கும் காங்கிரஸ் உங்ககிட்ட நிற்க வேண்டியிருக்கங்க. 20 சீட்டு கொடுங்க, 23 சீட்டு கொடுங்க. 2021 காங்கிரஸுக்கு 23 சீட்டு கொடுத்தீங்க. நேஷனல் பார்ட்டி 23 சீட்டு கொடுத்தீங்க. அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவராக இருந்த அழகிரி அவர்கள் பேச்சு முடிச்சுட்டு வரும்போது கலங்கி இருந்தார். 23 சீட்டு தான் கொடுத்தீங்கன்னு. இன்றைக்கே டிஎம்கே இதில் என்ன சொல்கிறீங்க, எங்கள் கூட்டணி நாங்கள் பார்த்துக்கிறோங்க. உங்கள் கூட்டணி சலசலப்பு வந்து விட்டது. பிசிகே அதிக சீட்டு கேட்போங்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் அதிக சீட்டு கேட்போங்கிறாங்க. போன தடவை மாதிரி சிங்கிள் டிஜிட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் கட்சிக்குள்ளேயே 1000 இது இருக்குது. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள் சலசலப்பு சார். ஒரு கூட்டணின்னு ஆரம்பிக்கிறச்சு 2023 செப்டம்பரில் போனாங்க கூட்டணி விட்டு. மறுபடியும் 2024 கூட்டணியே இல்லை ஏடிஎம்கே பிஜேபி. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணின்னு வந்தாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இதே மாதிரி டிஎம்கே கூட அந்த எம்டிஎம்கே பேசும்போது ஒரு தடவை வைகோ சொன்னார், இனிமேல் அவங்களோட கூட்டணியும் ஒட்டு உறவே கிடையாதுன்னார். அதனால் எம்டிஎம்கே மறுபடியும் டிஎம் கூட தான் கூட்டணி வச்சாங்க.
இதெல்லாம் வந்து அரசியலில் இன்னைக்கு கேட்டால் வச்சு அரசியல் எல்லாமே சகஜம் அப்படிம்பாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மறுபடியும் சொல்கிறேன் ஆணைத்தரமாக, கூட்டணிக்குள்ளே அப்படி இப்படி சலசலப்பு இருக்குங்க. தொகுதி உடன்பாடு முடிஞ்சு யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படிங்கிற முடிவு செய்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்தந்த பார்ட்டி லீடர், அந்த கட்சியுடைய கேடர்ஸ் அவங்கள திருப்திப்படுத்தணும். அதனால் ஆனால் ஒன்று நிச்சயம், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி முடிவாகி விட்டது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இதனால தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறதுக்கு வரேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரம் முன்னாடி பேசினார். திமுக அந்த தமிழ்நாட்டு தொகுதியெல்லாம் அடர்பச்சை, இந்த பச்சை, ஆரஞ்சு இதுவாக மாற்றணும், சிவப்பு நிறமாக என்ன ஐடியா என்ன, எந்தெந்த பூத்தில் டிஎம்கேக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஓட்டு இருக்குது அதை பேஸ் பண்ணி டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஆரஞ்சு இதுவும் எங்கே ஆரஞ்சு எங்கே ரெட்டுன்னு இருக்கோ அப்போது அந்த தொகுதிகளில் அந்த பூத்தில் இவருக்கு டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஓட்டு இல்லைன்னு அந்த ஓட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த இது. அதே மாதிரி இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டம், இன்றைக்கி கூட எதுவும் இன்றைக்கோ நாளைக்கோ குன்னூர் அந்த பக்கத்தில் ஒரு 3 மீட்டிங். ஸோ தட் மீன்ஸ் 2026 எலெக்ஷனுக்கு தொகுதி வேலைகள் ஆரம்பித்தாகிவிட்டது. ஜூலை 7ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அதிலிருந்து இவர் கிளம்புறார், எடப்பாடி அவர்கள், எல்லா தொகுதிக்கும். அதில் ஒரு லிஸ்ட்டு போட்டார், 10ஆம் தேதி இது, 11, 12, 13, 14 இந்த மாதிரி பிஜேபி ஆரம்பிக்க போகிறாங்க. நாளைக்கோ நாளன்னைக்கோ அவர் அனதர் 1 வீக் பிஜேபி மாவட்ட நிர்வாகிகள் அந்த இதெல்லாம் வந்துடும். ஆகஸ்ட் 15 விஜய். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவர் இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் அதையெல்லாம் இவங்க டிஎம்கே ஆரம்பிக்கிறாங்க. என்ன இதை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போயே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னால் அப்போ என்ன அர்த்தம், 2026 நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இன்றைக்கே ஏடிஎம்கே பிஜேபி ஆரம்பிக்கலாம். ஏன்னால் 2019 தோத்தாங்க, 2021 தோத்தாங்க, 2024 எலெக்ஷன்லையும் இவங்க தோத்துட்டாங்க. ஆனால் டிஎம்கே நீங்கள் 3 எலெக்ஷன் நின்றுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஆனால் நீங்களும் இப்போயே ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் ஃபேக்டர் குறைய ஆரம்பித்து விட்டது. ஏன்னால் இது ஒரு பெரிய இதுவாகிடும். கண்டிப்பாக இன்னைக்கு தேதிக்கு ஏடிஎம்கே பிஜேபி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு பார்க்குறச்சு 32% ஓட்டு இருக்குது. இதை தவிர இதில் கண்டிப்பாக பிஎம்கே உள்ள இதை விட்டு வெளில போகாது. ஏன்னா பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார், டிஎம்கேவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா அப்போது ஒன்று இங்கே வரணும், இல்லை விஜய் கட்சியோட கூட்டணி, விஜய் கட்சியோட ஒரு கூட்டணி சேர்ந்து விஜயோடைய தலைமையை எடுத்துக்க போகிறாரா, இல்லை இங்கே வர போகிறாரா. இதில் இன்னொரு இதுவும் இருக்குது பிஎம்கேக்கு. தென் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பிஜேபி அவங்களோட சேர்ந்தால் நாளைக்கு பிஜேபியோட மத்திய அரசில் ஒரு பங்கு இருக்கும் ஜெயித்தால், அதையும் கணக்கு போடலாம். இதெல்லாம் பார்க்குறச்சு எனக்கு பிஎம்கே ஆகட்டும் டிஎம்டிக்கு ஆகட்டும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே தான் கண்டிப்பாக வருவார்கள். அதனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி டிஎம்கே மீட்டிங்லாம் போடுறது எலெக்ஷனுடைய ஒர்க்கை இன்றைக்கே ஆரம்பித்தாகிவிட்டது. இதை தான் இவர் ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபி ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ பிஜேபியில் நேற்று முந்தானத்து வந்த செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைஜி அவர்களுக்கு தேசிய லெவலில் ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறோம், மேபி நேஷனல் லெவலில் ஜெனரல் செக்ரட்டரி. அப்போது தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்குறது குறைஞ்சிருமா? இல்லை, அதான் நேஷனல் லெவலில் ஜெனரல் செக்ரட்டரி வரைச்ச ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நேஷனல் லெவலில் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரியில் பொறுப்பாளர்னு போடுவாங்க. அந்த பொறுப்பாளராக இவர் வருவார், அண்ணாமலைஜி வருவார். அது மட்டுமே இல்லை, அண்ணாமலைஜி பொறுப்பாளராக இருந்தாலும் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இவர் என்ன பண்ணுவார், எல்லா எலெக்ஷன்லையும், ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுத்து விட்டதுனால் அதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, இவர் எல்லா தொகுதிக்கும் ஆர் சில இம்பார்ட்டன்ட் தொகுதியில் இவரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், கேன்வாஸ் பண்ணுவார். அண்ணாமலை உள்ளே வந்து விட்டார் என்றால் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே உடம்புல ஒரு இது பரவிடும், எனர்ஜி, கண்டிப்பாக எனர்ஜி வந்துடுது. அதனால் அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது பாஜக வந்து புது நிர்வாக பட்டியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்க போகிறாங்க. தொடர்ச்சியாக வந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து டெல்லிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் போய் டெல்லி மாநில தலைவர்
அப்படிங்கிற மாதிரி மீட் பண்ணாங்க. இப்போ தமிழிசையும் வந்து டெல்லிக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெல்லிக்கு போகிறதுக்கு எலெக்ஷன் தான் காரணமா, இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கு? இல்லை, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போகிறாருன்னா அது அவுட் அண்ட் அவுட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஏப்ரலில் வந்தாங்க, இப்போ ஜூன் 8ஆம் தேதி வந்தாங்க, மறுபடியும் ஜூலையில் வரப்போகிறார். இனி மாற்றி மாற்றி அவருடைய விசிட் டு தமிழ்நாடு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நயினார் நாகேந்திரனுங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா டெல்லிக்கு. நயினார் நாகேந்திரனுடன் அவங்க பேச போகிறது அரசியல், தமிழ்நாடு எலெக்ஷன், இது எப்படி கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஏடிஎம்கே நமக்கு ஒரு உரசல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோமே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, நம்ம கலவரம் தேர்தல் பணியில் எப்படி தமிழ்நாட்டில் போகிறது, மண்டல் லெவலில் கிளை லெவலில் எல்லாம் பூத்தெல்லாம் செட்டப் பண்ணியாச்சா, போன 2024 எலெக்ஷனில் நடந்த மாதிரி நம்ம கோட்டை விட்டுற மாட்டோமே, இந்த அறிவு எப்படி பண்ண போகிறோம், என்ன இந்த யார் யார் இந்த எலெக்ஷன் பிஎம்கே உள்ளே வராங்களா, டிஎம்டிகே இவரோட விஜயோட பேசியிருக்கீங்களா, அவர் வருவதற்கு வாய்ப்பு உண்டா, இதையெல்லாம் யார்கிட்ட பேசுவாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களுடன் பேச முடியும். முந்தைய வந்து அண்ணாமலையோடு பேசினாங்க, இன்றைக்கி அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை. அதனால் மறுபடியும் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டிப்பாக போவாங்க. நயினார் நாகேந்திரனே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன். அதாவது அண்ணாமலை எடுத்தோன்னா அவருடைய ஒரு பர்சனாலிட்டி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, இவரது ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, ரெண்டு பேர் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. அதனால் நயினார் நாகேந்திரனும் அவருடைய தலைமையின் கீழே அந்த அளவுக்கு பொறுப்பெடுத்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கார் இன்றைக்கி தமிழ்நாட்டு இதில். அதனால் மறுபடியும் அவங்கள நயினார் நாகேந்திரனும் கூப்பிடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள கூப்பிட்ருக்காங்க, அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ போகிறாங்க டெல்லிக்கு. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அதில் வந்து பிஜேபியோட மாநில தலைவர் எலெக்ஷன் நடக்க போகிறது. தமிழ்நாட்டில் மாநில தலைவர் எலெக்ஷன் முடிஞ்சு இவர் வந்தார் நயினார் நாகேந்திரன். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் மாநில தலைவர் எலெக்ஷன் இன்னும் முடியவில்லை. அந்த மாநில தலைவர் எலெக்ஷன், அதை தவிர மாநில நிர்வாகிகள் இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது, அதுக்கு மேற்பார்வையாளராக இவங்க போகிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன். அதுக்காக தான் இன்றைக்கி டெல்லி கிளம்பி. ஓகே, இந்த நிர்வாகிகள் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனில் ஏதாவது இடையூறை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அண்ணாமலையினுடைய பல ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது. புதுசாக வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் பல பேர் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ இது எலெக்ஷனில் ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்க இல்லை அப்படிங்கிறப்போ அங்கே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? சார், ஆல்வேஸ் வந்து அந்த ஒரு இனிஷியல் இக்கப்ஸும்பாங்க, ஆரம்ப கால தடங்கல்கள், இனிஷியல் இக்கப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு இவர் போனதுக்கப்புறம் அவங்கள சார்ந்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இல்லாமல் வேற ஒரு புது ஆளுங்க உள்ளே கொண்டு வருவது எல்லா கட்சியிலும் இயல்பான ஒன்று தாங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு பேங்கிங் அதெல்லாம் போனாலே ஒரு எம்டி போகிறாங்கன்னால் எம்டி செக்ரட்டரியேட்டை மறுபடியும் ரீவைவ் பண்ணி இவருக்கு நெருக்கமான, இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான, இவருக்கு யார் எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்கன்னு அவங்கள வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் இது நடக்கிறது தான். ஆனால் எந்த ஒரு கட்சியுமே அந்த மாதிரி முதல்ல இருந்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளில அமுச்சு விட்டு புதுசாக வைக்க முடியாது. வச்சாலும் வச்சுங்க, கண்டிப்பாக அந்த ஃபீல்டு லெவலில் அப்படி ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கும் தெரியும். நயினார் நாகேந்திரன் நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சீசன்டு பொலிட்டீஷியன். அந்த அளவுக்கு அவர் பேச்சில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு தன்மை, ஒரு நிதானம், எப்போயுமே யாராக இருந்தாலும் சிரித்து கொண்டு பேசுவது, பத்திரிகையாளராகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் எல்லாவற்றையும் அரவணைத்து எப்படி போகணுமோ போயிட்டுருக்கார். ஸோ அந்த இதில் பார்க்குறச்ச இவர் வந்து இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாருங்க நயினார் நாகேந்திரன். அதனால் இல்லை முன்னாடி அண்ணாமலைஜி இருந்தார், அவருக்கு வேண்டியவர்களும் அப்படியே ஓரங்கட்டுங்க, நம்ம தனியால் அதையெல்லாம் பண்ண மாட்டாருங்க. அதனால் எல்லாருக்கும் திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் நிர்வாகிகள் இது இருக்கும். அதில் வரும்பொழுது பார்க்குறச்ச ஏற்கனவே நீங்கள் ஒரு 2-3 வருஷம் நிர்வாகியாக இருந்திருக்கீங்கன்னா அதில் ஒரு 50% பேரை இது பண்ணிட்டு புது ஆளை கொண்டு வரலாம். இது எல்லா கட்சியிலுமே நடக்கணும். நடக்காத சில கட்சியெல்லாம் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து 50 வருஷம் 60 வருஷமாக அவங்களே இருந்து அவங்க மகன் அவங்க மகள் அவங்களே வர கட்சியெல்லாம் இருக்குது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதில் மாற்றங்கள் இருந்தால் நிர்வாகிகள் மாற்றம் இருக்கும்.
அது வரவேற்கத்தக்க ஒன்று ஜனநாயக முறையில். மறுபடியும் அடுத்த 3 வருஷம் வேற ஒருத்தரை கொண்டு வருவாங்க. இதனால் கள நிலவரத்தில் எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாதவாறு இவங்க நயினார் நாகேந்திரன் அவர்களும் டாப் லெவல் அமித்ஷா அவங்களும் பார்த்துப்பாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.